கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, எத்தகைய துன்பம் நேர்ந்தாலும், என் உயிரையை இழக்க நேர்ந்தாலும், இதயத்தில் ஏற்றுக்கொண்ட இறைமகன் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று முழக்கமிட்டு இவ்வுலக வாழ்வில் கொடூரமாக கொல்லப்பட்டு நிலை வாழ்வை நிறைவாக பெற்று குமரி மண்ணின் கிறிஸ்தவ பாரம்பரியத்திற்கு பெருமை சேர்த்தவர் நமது விசுவாச வாழ்வின் முன்னோடியாகிய இறை ஊழியர் தேவசகாய பிள்ளை. அவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் இந்த குறும்படம் கண்டிப்பாக இதை காணும் அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பதோடு இறைமக்கள் அனைவரது விசுவாசத்தையும் ஆழப்படுத்தும் கருவியாக அமையட்டும். இறை ஊழியரின் விசுவாச வாழ்வு நம் அனைவரது இறை நம்பிக்கையும் ஆழப்படுத்தட்டும். இவ்வேளையில் இறை ஊழியரின் புனிதர் பட்டத்திற்காக ஜெபிக்குமாறு இறைமக்கள் உங்கள் அனைவரையும் வேண்டுகின்றேன். இறை ஊழியரின் வேண்டுதலால் இறை அருள் நிறைவாக பெற அனைவருக்கும் ஆசி கூறுகின்றேன். இறை ஊழியரின் புகழ்தனை பரப்ப திக்குறிச்சியை சார்ந்த ஏபி அருள் ஜாய் எடுத்துள்ள இந்த முயற்சியை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் உங்கள் அன்புள்ள கோட்டாறு மறைமாவட்ட ஆயர். மறைசாட்சி தேவசாயம் பிள்ளை பற்றி இன்று மக்கள் மனதில் பதிந்திருப்பவைகளை பற்றி உங்களுக்கு எடுத்துக் கூறுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீலகண்ட பிள்ளை நாயர் குலத்தில் ஒரு இந்துவாக பிறந்தவர். இந்து முறைமைகளையும் ஒழுங்குகளையும் பிரமாணிக்கமாக அனுசரித்தவர். அவ்வாறு இருக்க கிறிஸ்துவை பற்றி அறியவும் அவருடைய போதனை பற்றி நன்கு உணர்ந்து கொள்ளும் வந்தபோது அவர் மனம் மாறிவிட்டார், கிறிஸ்துவை பின்பற்றினார். நீலகண்ட பிள்ளையின் குடும்பத்தில் சில இழப்புகள், பொருள் சேதங்கள் எல்லாம் வந்தபோது அவருடைய மனம் உடைந்து போனது. அவரால் தாங்க முடியாமல் இருந்தார். அப்படிப்பட்டவர் பிற்பாடு அனைத்தையும் கிறிஸ்துக்காக இழக்கவும், ஏன் தன் உயிரையே இழக்கவும் அவர் முன் வந்தார். எல்லா மனிதருக்கும் சமய சுதந்திரம் உண்டு என்று அரசனோடு துணிந்து வாதாடியவர். அன்று சமுதாயத்தில் நிலவில் இருந்த உயர்குலத்தோர் இழிகுலத்தோர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாட்டினை கண்டித்து மனிதர் எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்ற உண்மையை அவர் பிரகடனம் செய்து எல்லா மக்களோடும் எந்த பாகுபாடுமின்றி சகோதர சிநேகத்தோடு பழகியதும் உண்டதும் குடித்ததும் பாராட்டுதற்குரியது. இதனால் எல்லா மக்களும் அவரை அன்பு செய்தனர். கிறிஸ்தவ மதத்தை தேவசாயம் பிள்ளை கைவிட வேண்டும் என்று அரசரும் அரச அதிகாரிகளும் அவருக்கு பலவிதமான கொடுமைகள், தீமைகள், துன்பங்கள் அறிவித்த போதும் அவர் உறுதியாக இருந்தார். கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். தேவசாயம் பிள்ளையை கிறிஸ்தவர் ஆனதினாலே, கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்ததினாலே இறுதியாக அவர் துப்பாக்கியால் கொல்லப்பட்டார். அப்பொழுது மக்கள் எல்லாரும் அவர் உண்மையாகவே இவர் ஒரு மறைசாட்சி, புனிதர் என உணர்ந்து அவரை கோட்டார் தூய சவேரியார் பேராலயத்தில் நல்லடக்கம் செய்தனர். இறுதியாக அவர் உண்மையிலேயே ஒரு மறைசாட்சி, புனிதர் என திருத்தந்தை அறிக்கையிட மக்கள் எல்லாரும் ஆவலோடு ஜெபித்து வருகின்றனர், அதற்காக காத்திருக்கின்றனர். அந்நாள் விரைவில் விடியட்டும். ஆண்டவர் இயேசு அவனியில் அவதரித்த அற்புதமான செய்தியை அகிலம் அறிய அன்னையாம் கன்னிமரியாவுக்கு அறிவித்த ஆண்டவரின் தூதர் அதிதூதர் கபிரியேலின் அரிய பாதுகாவல் திக்குறிச்சி இறைமக்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். அண்டி வரும் அனைவருக்கும் நாளும் நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருக்கும் திக்குறிச்சி தூய கபிரியேல் அதிதூதரின் புகழ் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. கேட்ட வரம் கண்டிப்பாய் கிடைக்கும் என்ற மக்களின் விசுவாசம் அனுபவ வாழ்வினால் ஆளப்பட்டு கொண்டே இருக்கின்றது.
அதிதூதரின் பாதுகாவலில் அனுதினமும் அனைத்திலும் ஆக்கப்பூர்வமான பல சாதனைகள் புரிந்து கொண்டே இருக்கும் இறை மக்களுள் ஒருவராகிய அன்பு தம்பி அருள்ஜாயின் எளிய இந்த முயற்சியை இறைவன் ஆசீர்வதிப்பார். கல்வி வாய்ப்புக்காக சபை மாறுகின்றவர்களும், வேலை வாய்ப்புக்காக மதம் மாறுகின்றவர்களும், கை நிறைய காசு கிடைக்கும் என்றால் கடவுளே இல்லை என்பவர்களும் அன்றாடம் அதிகரித்து கொண்டே இருக்கும் எம்மண்ணில் இதயத்தில் ஏற்றுக்கொண்ட இறைமகன் இயேசுவை இகமதில் இன்னல்கள் 1000 ஏற்பட்டாலும், இன்னுயிர் இழக்க நேர்ந்தாலும் மறுதலிக்க மறுத்து வீர மரணம் எய்தி எம் விசுவாச வாழ்வுக்கு வித்திட்ட வீரச்செம்மல் தேவசகாயம் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை அப்படியே சித்தரிக்கும் அழகிய இந்த குறும்படம் அனைவரது இதயங்களையும் நெகிழச் செய்யும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. தம்பி அருள்ஜாயின் இந்த முயற்சி அவரது முன்னேற்றத்தின் முகவரியாய் அமையட்டும். இறை ஊழியரின் புகழ் திக்கட்டும் பரவட்டும். இக்குறும்படம் உங்கள் உணர்வுகளில் ஒன்றிப்பது போல உங்கள் இதயங்களை இறைமகன் இயேசுவின்பால் கொண்ட அன்பு தீயால் பற்றி எரியச் செய்திடட்டும். நீலகண்ட பிள்ளை, நீ வாழ வந்த பிள்ளை, தேவன் கண்ட பிள்ளை, தேவசகாயம் பிள்ளை, முட்டிடித்த பாறை மணி ஓசை கேட்கும் பாறை, சந்தமிட்டு பாடும் நதி நீராகத்தான் பாயும். நீலகண்ட பிள்ளை, நீ வாழ வந்த பிள்ளை, தேவன் கண்ட பிள்ளை, தேவசகாயம் பிள்ளை, முட்டிடித்த பாறை மணி ஓசை கேட்கும் பாறை, சந்தமிட்டு பாடும் நதி நீராகத்தான் பாயும். சிறுமையாய் பிறந்து அருமை மகனாக நட்டாலம் ஊரினிலே நிழல் தர வந்தாரே, பனித்துளி போல் பணிந்து புல்வெளி போல் பொறுத்து அன்பு அமைதியுமா பிள்ளை வளர்ந்தாரே, செல்வச் செடி போடுதான் பிள்ளை வளர்ந்தாரே, என்றாலும் செல்வத்தை அறவே வெறுத்தாரே. செல்வ செழிப்போடு தான் பிள்ளை வளர்ந்தாரே, என்றாலும் செல்வத்தை அறவே வெறுத்தாரே. நீலகண்ட பிள்ளை, நீ வாழ வந்த பிள்ளை, தேவன் கண்ட பிள்ளை, தேவசகாயம் பிள்ளை. எரிக்கும் பூமாலை களத்தில் கூத்தாடு,
சுண்ணாம்பும் சூளையில் போட்டார்கள். தட்டி தட்டி தலை முதலில் தடயம் பார்த்தார்கள். நீலகண்ட பிள்ளை நீ வாழ வந்த பிள்ளை, தேவன் கண்ட பிள்ளை, தேவ சகாயம் பிள்ளை. காற்றலை ஏங்கிடவே காற்றாடி மலையருவி காத்தடியில் தூக்கி காவலர் நடந்திடவே மடலைகள் போல் மலர்ந்து பாறையின் மேல் பதிந்து இதயம் முழுவதுமாய் இறைவனை புகழ்ந்தாரே. கொண்டு வைத்த துப்பாக்கி குறி பார்த்து சுட்டிடவே கண்ணீர் விட்ட பாறைகள் மணியோசை அடித்ததுவே. குண்டு விட்டு துப்பாக்கி குறி பார்த்து சுட்டிடவே கண்ணீர் விட்ட பாறைகள் மணியோசை அடித்ததுவே. நீலகண்ட பிள்ளை நீ வாழ வந்த பிள்ளை, தேவன் கண்ட பிள்ளை, தேவ சகாயம் பிள்ளை. முட்டிடித்த பாறை மணியோசை கேட்கும் பாறை, சந்தமிட்டு பாடும் நதி நீராகத்தான் பாய். திருவிதாங்கூர் நாடு கன்னியாகுமரி முதல் திருவனந்தபுரம் வரை இதையே 17ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கோடு என்று அழைத்தனர். இதன் தலைநகரம் பத்மநாபபுரம். இங்கிருந்து மேற்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் நட்டாலம் என்ற கிராமம். இங்கு ஒரு இந்து சமய கோவில். நேற்று வைத்தியரை பார்க்க போனீங்களே, வைத்தியர் என்ன சொன்னார்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு பிரசவம் இருக்கும், கொஞ்சம் பச்சிலம் மருந்து தந்து விட்டாரு. கடவுள் தான் காப்பாற்றணும். தேவி தாயே எல்லாம் தேவி பார்த்துக்குவா. சரி, கோயிலுக்கு ஏதாவது பொருட்கள் தேவை இருக்கா? விளக்கரிக்க எண்ணெய் மட்டும் வேணும், மீதி எல்லாம் இருக்கு. என்ன நாளா கொண்டு வரேன். ஏ அங்க பாரு, அவர் கோயிலுக்கு புதுசு மாதிரி தெரியுது. ஏய் மெதுவா பேசு. அவர் தான் இந்த கோயிலுக்கு தர்மகாத்தா. பேர் ராமன் பிள்ளை. அவருக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு பேர் வாசுதேவ நம்பூதிரி. அப்படியா? சரி வா, பேசிட்டே போலாம். நான் வாரதுக்கு நேரமாகும். இந்த பிரசாதத்தை தேவை கிட்ட கொடுங்க. அம்மா தாயே. தர்மகர்த்தாவுக்கு ஏகப்பட்ட நிலபலங்கள் உண்டோ? ஆமண்ணே, வாசுதேவ நம்பூதிரிக்கு சொந்த ஊர் காயங்குளத்தில் உள்ள மருதங்குளங்கரை. இப்போ ராமன் பிள்ளையோட சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க தான் இருக்காரு. அவரு தான் நட்டாலம் வீட்டுக்கு மருதங்குளங்கரைன்னு பேர் வச்சார். அவங்க கொடுத்து வச்சவங்க. நாம் அப்படியா? வயக்காட்டில் இறங்கி வேலை செய்தா தான் நாம் வயிறு நிறையும். வா போலாம். வாங்க வாங்க, உட்காருங்க. தேவகிக்கு இப்போ எப்படி இருக்கு? உள்ள படுத்திருக்கா. காளியம்மா ஒத்தாசி கூட இருக்கு. காளியம்மாவா? நம்ம மேல வீட்டு காளியம்மாவா? ஆமாம், அவதான். அப்படின்னா சந்தோஷம். அவ இருந்தா தைரியம் தான். காளியம்மா, ஏ காளியம்மா. ஐயா, கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. தேவகிக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ கஷ்டமா ஒன்றும் இல்லை. அப்படி கஷ்டமா இருந்தா சொல்றேன், மருத்துவச்சியை கூப்பிடலாம். சரிம்மா, கவனமா பார்த்துக்க. கொஞ்சம் பொறுத்துக்க தாயி. தண்ணி வேணுமா? ஐயா, வெளியில யாராவது ஆள் இருக்கீங்களா? சொல்லு காளியம்மா. தேவகி ரொம்ப
கஷ்டப்படுதா? சீக்கிரமா போய் மருத்துவச்சியை கூட்டிட்டு வாங்க. தேவகி, நம்ம குழந்தையோட சுறுசுறுப்பை பாத்தியா? நேத்திக்கு கூட பக்கத்து வீட்டு அத்தை வந்து அவன் முகத்தை பார்த்து நல்ல நிலைமைக்கு வருவான்னு சொன்னாங்க. எனக்கும் அவனை கொட்டாரத்தில் வேலைக்கு விடுங்கிறதான் ஆசை. வாங்க மச்சான், வாங்க வாங்க அண்ணே. அண்ணே, குழந்தைக்கு இதுவரை ஜாதகம் எழுதல. நான் ஜோசியரை பார்த்துக்கிட்டு வந்தேன். நாளைக்கு அஷ்டமி, அதனால நாளை கழிச்சு தசமி அன்னைக்கு எழுதுவோன்னு ஜோசியர் சொன்னாரு. நல்லது, அன்னைக்கே எழுதுவோம். தேவகி, மச்சானுக்கு தயிர் சாதம் எடுத்துட்டு வா. சாப்பிட வாடா, தங்கச்சியும் கூட்டிட்டு வா. லட்சுமி குட்டி, சாப்பிட போ. நீலகண்டா, அம்மா கூப்பிடுதுல, போ. சாப்பிடணும். நீலகண்டா, புதன்கிழமை ராமன் மாமா உன்னை பறைக்கோடு முத்தப்பாசான் கிட்ட படிக்க கொண்டு விடுவாரு. நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல அம்மாவை வணங்கணும், அதுக்கு அப்புறம்தான் அப்பாவை வணங்கணும், அதுக்கு அப்புறம் குரு, அதுக்கு அப்புறம்தான் கடவுள். சரி, இப்ப படிச்சது போதும், இனி வெளியில போயிட்டு வாங்க. கிருஷ்ணவேணி, கொஞ்சம் மோர் கொடு. வா தொம்மன் திருமுத்து, வெளியே போய் விளையாடலாம். எப்பா, நான் வரல. தொம்மை சின்ன தம்பி அண்ணாவை கூட்டி கொண்டு போ. நானும் வரவில்லை, இப்ப விளையாட வேண்டாம். சரி, பிறகு விளையாடலாம். அதோ ஆசான் வருகிறார். கொஞ்ச நாளிலே 3 பேரும் நல்ல நண்பர்களாகிவிட்டீர்கள். வணக்கம் தம்புரானே, தாங்கள் அழைத்ததாக காவலாளி கூறினார். கொட்டாரத்தில் கணக்கு வழக்குகள் பார்ப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும். உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? தம்புரானே, முன்பு தளபதியாக இருந்த உன்னித்தோம பண்டாரம் உங்களுக்கு தெரியுமே? அவரோட மகன் முத்தப்பனாசான் பறைக்கோட்டில் சிலம்பு சாலை வைத்திருக்கிறார். அவரிடம் நீலகண்ட பிள்ளை என்பவர் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். நட்டாளத்தை சார்ந்தவர். வர்மசாஸ்திரம், போர் பயிற்சி எல்லாம் முடித்திருக்கிறான். நல்ல அறிவு உள்ளவன். தமிழ், மலையாண்மை, வடமொழி, வேதாந்தம், இலக்கணம் எல்லாம் தெரியும். ஓ, அப்படியா? காரியக்காரன் வேலைக்கு அவன் மிகவும் ஏற்றவன். சரி, அவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அழைத்து வாருங்கள். விளையாட்டுகள் கற்பதில் நீங்கள் 3 பேரும் திறமை படைத்தவர். தொம்மை சின்ன தம்பி அண்ணாவி கைவீச்சு சரியாக வீச வேண்டும். அப்போதுதான் கலையில் முழுமை பெற முடியும். சரி ஆசானி. ஆசானி, உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? கோவில் விளை தோமையார் தோட்டத்தில் கோவிலகந்தான் எனது வீடு. என்ன தொம்மன் திருமுத்து, ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய்?
நீலகண்டா, கொஞ்சம் நில்லு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க. எல்லாம் உன் வேலை விஷயமாத்தான். என்ன ஏன் வேலை விஷயமா? ஆமா நீலகண்டா, கொட்டாரத்தில் கணக்கு வழக்கு பார்க்க ஒரு ஆள் வேணும்னு தம்புரான் சொன்னார். அதுக்கு நீ தான் தகுதியானவன்னு நான் தம்புரான்கிட்ட சொன்னேன். அவரும் சம்மதிச்சிட்டாரு. அதான் உன்னை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கொட்டாரத்தில் எனக்கு வேலையா? நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கு. உன் நல்ல மனசுக்கும் திறமைக்கும் நீ பெரிய ஆளா வருவ. எனக்கு நேரம் ஆச்சு, நான் புறப்படுறேன். சரி, போயிட்டு வாங்க. நீலகண்டா, காலையில தயாராயிரு. நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரி. வாப்பா. வணக்கம் தம்புரானே. வணக்கம். வணக்கம். இவர்தான் நீலகண்ட பிள்ளை. தங்களை பற்றி திருமேனி என்னிடம் கூறினார். கொட்டாரத்தில் வேலை செய்ய சம்மதம் தானே? சம்மதம் தம்புரான். அப்படியானால் வேணாட்டில் உள்ள 8 தாலுக்காவையும் கவனிக்கும் காரியக்காரராக கொட்டாரத்தில் உங்களை நியமிக்கிறேன். நன்றி தம்புரான். மட்டுமல்ல, படைகளுக்கு சம்பளம் கொடுக்கும் பூட்டுமுறை பொறுப்பையும் தாங்களிடம் ஒப்படைக்கிறேன். செய்கிறேன் தம்புரான். கொட்டாரத்து வேலை மிகவும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். திருமேனி, இவரை அழைத்துச் சென்று ராமையன் தளவாயிடம் அறிமுகப்படுத்துங்கள். நாங்க கோயிலுக்கு போறோம். நீங்க எப்ப வரீங்க? எனக்கு உடம்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் காரணப்பட நீலகண்டம் வரேன். இல்லை, நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடி வரேன். சரி. காரணவரே, எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரேன். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். கோயிலில் என்ன விசேஷம் காரணவரே? நீலகண்டனுக்கு கொட்டாரத்தில் வேலை கிடச்சிருச்சு. அதான் கோவிலில் ஒரு பூஜை போட்டுட்டு வரோம். கொட்டாரத்தில் வேலையா? ரொம்ப சந்தோஷம். அதான் குடும்பத்தில் உள்ளவங்க போயிட்டு இருக்காங்களா? ஆமாம், அவங்க முன்னாடி போகிறாங்க. சரி. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, நீங்க சீக்கிரம் போங்க. நண்பரே, எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நானும் நல்லா இருக்கேன். கொட்டார வேலைகள் எப்படி போகுது? நல்லபடியா போகுது தளபதியாரே. நான் பழகி நிறைய நாள் ஆகிறது. ஆனால் இதுவரை தாங்களை பற்றி என்னிடம் ஒன்று சொல்லவில்லையே. என்னோட சொந்த ஊர் ஏர்வாடி. எனக்கு 6 வயசு நடக்கும்போது திருவிதாங்கோட்டுக்கு வந்து விட்டோம். அப்பா ஆதிகேசவ கோயிலில் பூஜாரியாக இருந்தார். கொஞ்ச நாளில் இறந்து போனார். அதுக்கு பிறகு வஞ்சியூரில் அடித்தர போட்டு வீட்டில் தங்கினோம். அப்போ ஒரு நாள் மார்த்தாண்டவர்ம தம்புரான் அங்கே வந்தார். நாங்கள் பேசி கொண்டிருக்கும்போது விளக்கு அணைய போச்சு. விளக்கில் திரிய நீட்ட குச்சியை காணலை. நான் கையில் போட்டிருந்த மோதிரத்தை கலட்டி திரிய நீட்டி விட்டேன். அதை பார்த்த தம்புரானுக்கு என்னோட செயல் பிடித்து விட்டது. மறுநாள் எனக்கு கொட்டாரத்தில் ஒரு சிறிய வேலை தந்தார். தம்புரானோட தளபதியாக இருந்த சாரோட ஆறுமுகாசான் இறந்த பிறகு தம்புரான் என்ன கொட்டாரத்தில் தளபதியாக நியமித்தார். தளபதிக்கு பொருத்தமான ஆளு நீங்க தான். சரி, உங்க திருமண காரியம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க வீடுங்க? திருவிதாங்கோடுக்கு மேற்கு பக்கம் அமராவதி குளம், அதற்கு பக்கம் மேக்கோடு குடும்பம். பொண்ணு பேரு பார்கவி அம்மா. ரொம்ப சந்தோஷம். நல்ல காரியம் நடக்கட்டும். இன்னைக்கு கூலி கிடைக்கிற நாள். இன்னைக்காவது மனைவிக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கட்டும். அதோ காரியக்காரர் வராரு, பா போவோம். நல்லவர். சரியான நேரத்தில் நமக்கு கூலியை தருவார். வேற யாராவது வாங்க இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வா. வேற யாராவது கூலி வாங்கலாமா? எல்லாரும் வாங்கியாச்சா? எல்லாரும் வாங்கியாச்சானே. இனி கூலி வாங்க யாரும் இல்லை. வணக்கம் தம்புரானி. வாருங்கள்.
நம் படைகளுக்கு கூலி கொடுத்து விட்டீர்களா? ஆம் தம்புரானே. தாலுகாக்களின் கணக்கு வழக்கு எப்படி இருக்கிறது? அகசீஸ்வரன் தாலுகாவை தவிர மீதி கணக்குகள் முடிவடைந்தது. அந்த கணக்கு இன்னும் ஒரு கிழமையில முடிவடையும். நல்லது. தம்புரானே, கொட்டாரத்தில் எனக்கு 2 கிழமை விடுமுறை வேண்டும். விடுமுறைக்கு காரணம்? எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல காரியம் நடக்கட்டும். உமது திருமணம் முடிந்து சில நாட்கள் கழித்து கொட்டாரத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆடம்பரமாக திருமணம் நடத்த நாயர் சமுதாயத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் நீலகண்ட பிள்ளையின் திருமணம் ஆடம்பரமாக நடைபெற்றது. காரணம் முத்தப்பராசான். இதுதான் நம்ம குடும்ப கோயில். பத்ரகாளி ரொம்ப சக்தி உள்ளவங்க. வா கும்பிடுவோம். ஏன் பார்க்கவி கண்ணு கலங்குற? கொட்டாரத்துக்கு நாளைக்கு கண்டிப்பா போகணுமா? ஆமாம்மா. கொட்டாரத்தில் எல்லாருமே என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. தம்புரான் கூட எனக்கு உங்க கூட இருக்கத்தான் ஆசை. அப்ப போயிட்டு எப்போ வருவீங்க? நான் போய் நம்ம தங்குறதுக்கு நல்ல ஒரு வீடை பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து உன்னையும் கூட்டிட்டு போறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தம்புரானே, அவசர செய்தி. என்ன? ஆங்கிலேய கவர்னர் தனது படைகளை சிலோனிலிருந்து குளச்சலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படியா? ஆம் தம்புரானே, இதில் நல்ல செய்தி என்னவென்றால் ஆங்கிலேயர் குளச்சல் கட்டி வைத்திருந்த வெடிமருந்து சாலையை தங்களது உடன் பாதுகாப்பாளர் அனந்த பத்மநாதன் நாடார் தீ வைத்து தகர்த்து விட்டார். அது நமக்கு நல்லது. உடனே கடற்கரை ஆசான்மார்கள் அனைவரையும் தனது படைகளோடு குளச்சலுக்கு போக செய்தி அனுப்புங்கள். அடியேன் உடனே அனுப்புகிறேன் தம்புரானே. ராமையரே, இப்போது யுத்த நிலைமை எப்படி இருக்கிறது? தம்புரானே, டச்சு படை இரணியல், கருங்கல், கோட்டார் பகுதிகளை சுற்றி வளைச்சிருக்காங்க. நமது பண்டாரப்பாளைய படைகள் அவங்களை அழிச்சு முன்னேறிட்டு இருக்காங்க. அப்போ குளச்சல்ல? அங்கே கடற்கரை ஆசான்மார்கள் போயாச்சு. டச்சு படையினும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. தம்புரானே, யுத்தம் தொடங்கி 9 நாள் ஆகிறது. நம் படைகளுக்கு பெரிய இழப்பே கிடையாது. யுத்தத்தில் கடற்கரை ஆசான்மாருடைய நீச்சல் தான் நமக்கு பக்கபலம். நாளை யுத்தம் முடிந்துவிடும். வெற்றி நமக்கு தான் தம்புரானே. நாம் வணங்கும் பத்மநாப சுவாமி நம்மை கைவிடார். காரியக்காரரே, நம் வெற்றியின் அடையாளமாக குளச்சலில் ஒரு நினைவு துண்ணாமியுங்கள். உத்தரவு தம்புரானே. டேய், என்னடா வாத்து மாதிரி கேன்னு சிரிக்கிற? உனக்கு விஷயமே தெரியாதா? குளச்சல்ல 10 நாள் நடந்த யுத்தத்துல வெள்ளக்காரங்க தோத்துட்டாங்க. நம்ம தம்புரான் ஜெயிச்சிட்டாரு. அப்படியா? பிறகு தளபதியும் கூட 23 பேரையும் கைதிகளாக பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கொட்டாரத்துல நம்ம சந்தோஷமா இருப்பாங்களே. தளபதியாரே, என்ன முகத்தில் இவ்வளவு மகிழ்ச்சி? ஆமா தம்புரானே, யுத்தத்தில் வெற்றி பெற்றதால் ராஜ்யமும் கொட்டாரமும் மகிழ்ச்சியாக உள்ளது. காரியக்காரரே, யுத்தத்தில் காயமடைந்தவர்களுக்கு வேண்டிய உதவியும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பொன்னும் பணமும் கொடுங்கள். அப்படியே செய்கிறேன். தளபதியாரே, யுத்தத்தில் கைதானவர்களை நல்லபடியா உபசரியுங்கள். கைதிகளைப் போல் நடத்த வேண்டாம். உத்தரவு தம்புரானே. நான் நேற்று உதயகிரி கோட்டையில் அவர்களை பார்க்க சென்றேன். அதில் அந்த படைகளோட தளபதி மிகவும் திறமைசாலி, நேர்மையாகவும் காணப்படுகிறார். என்ன தளபதியாரே, அந்த கைதியை இப்படி புகழ்கிறீர்கள்? தம்புரானே, எனக்கு ஒரு யோசனை. தாங்கள் நினைத்தால் அந்த படத்தளபதியை நம் நாட்டுக்கு பயன்படுத்தலாமே. இது நல்ல யோசனைதான். அவரிடம் பேசி பார்ப்போம். நாளை மறுநாள் அவரை கொட்டாரத்திற்கு அழைத்து வாருங்கள். உத்தரவு தம்புரானே. காரியக்காரரே, குளச்சலில் நினைவு தூண் அமைக்கும் பணியை உடனே தொடங்குங்கள். உமது பெயர்? எஸ்தாக்யூஸ் பெனடிக்ட் டிலனாய். துறையே, நேர்மையானவர். போர்க்கலைகளில் பல நுணுக்கங்கள் தெரிந்தவர் என்பதை யாம் அறிந்தோம். யாம் ஒரு முடிவு செய்துள்ளோம். நீர் வேணாட்டு படைகள் சேர்ந்து உமது திறமையை எங்கள் நாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும். வெரி ஹாப்பி. போரில் தோல்வியுற்ற கைதியான எங்களை நன்றாக நடத்தினீர்கள். அப்போது உமது பெருந்தன்மை எனக்கு புரிந்துவிட்டது. எஸ், ஐ அண்டர்ஸ்டுட். தங்கள் நாட்டிற்கு பணி செய்ய என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. தாங்கள் தரும் பொறுப்பை மகிழ்ச்சியோடு ஏற்கிறேன். துறையே, நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வேலை செய்வது எமது பாக்கியம். நீர் எம் படைகளுக்கு போர் பயிற்சியும் தாங்களுக்கு தெரிந்த நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து எமது படைகளை நவீனப்படுத்துங்கள். ஓகே, ஐ வில் டூ இட். நான் செய்கிறேன். மிஸ்டர் நீலகண்ட பிள்ளை. ஏன் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்?
உங்களை பற்றி தளவாய் கூறினார். கொட்டாரத்தில் மிகவும் திறமை படைத்த பொறுப்பான காரியக்காரர் என்று. மிக்க நன்றி துரை அவர்களே. தளவாய்க்கு அடுத்தபடியாக படைகளின் பொறுப்பு தம்புரான் உம்மிடம் ஒப்படைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் தம்புரான் மிகவும் பெருந்தன்மையானவர். அதுதான் போர்க்காதையான எனக்கு படைகளின் பொறுப்பை கொடுத்தார். ஹேஸ் வெரி நைஸ் மேன். தம்புரான் நீடோடி வாழ்க. துரை அவர்களே, கொட்டாரத்தில் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னிடம் கேளுங்கள். ஒரு கோட்டை காட்டி கொடுத்தால் வெடிமருந்து பீரங்கி வெடிக்கோப்பு செய்து வேநாட்டின் படைகளை நவீனப்படுத்தலாம். தம்புரானிடம் நாளைக்கே பேசுவோம். யூ ஆர் கிரேட் மேன். துரை அவர்களே, வேநாட்டின் வளர்ச்சிக்கு வேற ஏதாவது பணிகள் திட்டமிட்டிருக்கிறீர்களா? எஸ். உதயகிரி மலையின் பக்கத்தில் உள்ள மலைகளில் இறந்தவர்களின் ஈமக்கிரிகைகளை செய்ய ஒரு மைய கோட்டையையும் அடுத்து ஒரு மருந்து கோட்டையையும் கட்ட வேண்டும். நல்லது. வேநாட்டுக்கு நீங்கள் கிடைத்தது பெரிய பாக்கியம். காரியக்காரரை துறைக்கு இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். என்ன செய்யலாம்? தம்புரானே, 85 ஏக்கர் பரப்பளவு உடையதும் 200 அடி உயரவும் கொண்டது உதயகிரி மலை. அந்த இடம் துறைக்கு அனுகூலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுதான் சரி. துறைக்கு கோட்டை கட்ட புலியூர்குறிச்சி உதயகிரி மலையை கொடுக்கலாம். காரியக்காரரே, தம்புரானே, துறைக்கு கோட்டை கட்ட தேவையான பொருட்கள், வேலைக்காரர்கள், கூலி, அனைத்து காரியங்களையும் நீரே பொறுப்பாக செய்யும். உதவிக்கு தொம்மன் திருமுத்தையும் சேர்த்துக் கொள்ளும். உத்தரவு. துறைக்கு குடும்பத்துடன் தங்குவதற்கு உதயகிரி கோட்டைக்கு மேற்கு பக்கம் ஒரு வீடு கட்ட ஏற்பாடு செய்யுங்கள். வேறு ஏதாவது? தம்புரானே, துரை வணங்குவதற்கு உதயகிரி கோட்டையில் புனித மிக்கேல் சம்மனஸ் ஆலயம் கட்டவும், அங்கு வழிபாட்டுக்கு சிறுகடை பரலோகமாத ஆலய சேஷசபை போதகர் பீட்டர் பெரியரேஸ் அவரை அழைப்பதற்கும் அனுமதி கொடுக்க வேண்டும். காரியக்காரரே, ஆலயம் கட்ட வேண்டிய ஏற்பாட்டையும் அந்த போதகருக்கு மாதம் ஒன்றுக்கு 100 பணமும் கொடுக்க வேண்டிய அனுமதியும் அளிக்கிறேன். மிக்க நன்றி. காரியக்காரரே, நீலகண்ட சுவாமி கோவிலின் காரியங்களையும் இன்று முதல் நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஏய் கொத்தனாரே, வேலைக்கு தேவையான சுண்ணாம்பு பொருட்கள் எல்லாம் இருக்கா? இப்ப இருக்கு, தேவைப்படும் சொல்றேன். ஏய் எப்பா, அந்த இடத்துல கொஞ்சம் சாந்து போடு. போதும் 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 போதும். நல்லா இருக்கிறீங்களா? கோட்டை பாணி வேகமாக நடக்கிறது. கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். துரே, வேலை நெருக்கடியினால் வீட்டில் போய் நிறைய நாள் ஆகிறது. அதனால் நாளை போய் அடுத்த நாள் வந்து. நல்லது, போய் வாரும். உங்கள் குடும்பத்தில் எல்லோரையும் கேட்டதாக சொல்லும். கண்டிப்பாக எல்லோரையும் கேட்டதாக சொல்லுகிறேன். நான் போய் வாரது வரைக்கும் வேலைகளை தொம்மன் திருமுத்து பார்த்துக்கொள்ளும். மாமா, என்ன ஆச்சு? அம்மா, என்ன ஆச்சு? நீ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. கால்நடைகள் எல்லாம் இறந்து போச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. அவர் உடம்புக்கு முடியாம அங்க இருக்கார் பாரு. அப்பா, ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் அப்பா, ஏன் நமக்கு இந்த சோதனைங்க? பாத்தியா எப்படி இருக்காருன்னு? எல்லாம் போச்சு. தானியங்கள் ஒன்றும் விளையல. வீட்டுல ரொம்ப கஷ்டம். குடும்பத்துல யாருக்கு நிம்மதி இல்லை. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாத்தீங்களா மாமா? காளியோட கோவமா அப்பா சொன்னாரு. தேவிக்கு பலி கொடுத்து கொடை நடத்தி பார்த்தோம். எந்த முன்னேற்றமும் இல்லை. இதுக்கெல்லாம் எப்ப ஒரு முடிவு வர போகுதோ? என்னங்க, சாப்பிட வாங்க. கவலைப்படாதீங்க. நம்ம வழிபடுற தெய்வம் நம்மளை கைவிடாத. சாப்பிட வாங்க. நீ போய் சாப்பிட்டு தூங்கு. நான் வரேப்பா. இன்னைக்கு கட்டாயம் போகணுமா? கொட்டாரத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. காரியக்காரரே, கோட்டை வேலை உடனே முடிஞ்சிடும்.
காரியக்காரர் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு ஏன் இப்படி சோகமா இருக்காரு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நல்ல மனுஷன் ஏன் இப்படி இருக்காரோ? ஏய் துரை வர வேலையை பாரு. காரியக்காரரே, வாட் ப்ராப்ளம்? மனசுக்கு நிம்மதி இல்லை. என்ன என்ன ஆச்சு? என் வீட்டில் நான் யாருக்கு எந்த தீங்கும் பண்ணல. அவ்வளவுதானா? மிஸ்டர் நீலகண்டன், குழந்தைக்கு கசப்பு மருந்து தேவை. அது குழந்தைக்கு கஷ்டமானது. அதுபோலத்தான் நல்லவங்களை கடவுள் சோதிக்கிறது. அது உமது சிந்தனை அல்ல, கடவுளின் சித்தம். வானத்தை முழங்கையால் அளக்க முடியுமா? கசப்பு மருந்தின் தேவை குழந்தைக்கு தெரியுமா? காரியக்காரரே, மனிதன் நிலையான பேரின்ப வாழ்வை நினைக்காமல் உலக இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறான். அந்த அழியாத பேரின்ப வாழ்வை கொடுப்பது நமது அழியாத ஆன்மா. மனிதன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கிக் கொண்டாலும்